Hello guys, welcome back to a new video. திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கிரானி கேம் பிளே தான் பார்க்க போறோம். கேம் பிளே வீடியோ போடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. பட் ஆனால் ஃப்ரீ ஃபயர் போடலான்னு பார்த்தேன். பட் 2GB RAM ஃபோன் ஆனதால என்னால் ஃப்ரீ ஃபயர் போட முடியல. ஆனால் கிரானி ஓகேங்களா, இது வந்துட்டு என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். கிரானி கேம் ஒன்று இருக்குடா, நீ விளாண்டு பாரு. எனக்கு தெரியும் ஆல்ரெடி கிரானி இருக்குது, இவள் இருக்குன்றது தெரியும். ஆனால் ப்ளே பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டு நான் ரொம்ப அடிக்ட்டு, அதனால நான் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருப்பேன். அதனால நான் கிரானி ப்ளே பண்ண மாட்டேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் இதுக்கு நான் கிரானி ப்ளே பண்ணுறேன். என்ன நடக்க போதோ அதில் வேறு இதில் வித்தியாசமெல்லாம் வந்து கொள்ளுண்டாவணிய அப்படின்னா அதுலேயே பயன்படுத்தி விட்டான். சரி என்னதான் போட்டிருக்குன்னு உள்ளே போய் பார்த்தா ஃபஸ்ட்டு லீவ் திஸ் ஹவுஸ். என்னடா வீட்டை விட்டு வெளியே போவான், என்ன பொசுக்கு நீ இப்படின்ட்டான். ஐயோ கைஸ், இந்த வாய்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு இதை கட் பண்ணாமல் போடுறதால வந்துட்டு இந்த வீடியோவும் நான் கட் பண்ணல, வாய்ஸ் ஓவரும் கட் பண்ணல. அதனால கொஞ்சோண்டு ஒரு மாதிரி இருக்கும். அதனால நீ மன்னிச்சிருங்க ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்ட் 2 வேணுமான்னு கேளுங்க. நான் பார்ட் 2வில் வந்துட்டு இதுலேருந்து எஸ்கேப்பெல்லாம் இருக்காமா. நான் கேட்டப்போ என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா இதில் டோர் எஸ்கேப் ஏங்க என்ன வருதுங்க. ஓ இதுதான் கிளவியா, பின்னாடியே துரத்தின்னு வருதுங்க, இன்னும் சத்தம் வருது. ஐயோ உங்களுக்கு கேம் சவுண்ட் கேட்காதுன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு நான் அதை மியூட் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி நாய்ஸ் செலெக்ஷன் வருது, அதனால நான் அதை மியூட் பண்ணி வச்சிட்டேன். பின்னாடியே துரத்திட்டு வருதுங்க, அதான் ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. எனக்கு கேட்குது, ஆனால் உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் வாய்ஸ் ஓவர் பேசுகிறேன்ல, அதனால அது மியூட் பண்ணி வச்சிட்டேன். இங்கே வந்து கப்பு சப்புன்னு உட்காந்துருவோம், வந்து கொண்டுருவாளோ. ஐயோ பயமாக இருக்கே கைஸ். சாரி கைஸ், வாய்ஸ் ஓவர் முக்கியம் இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. அடுத்த வெளியிலேருந்து கொஞ்சோண்டு சரி பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஃப்ரீ ஃபயர் வீடியோ வந்துட்டு போடலான்ட்டு ஒரு பிளானு. ஆனால் என்ன மாதிரி போட முடியும்னா ரெக்கார்டு, அப்படின்னா ஃப்ரீ ஃபயருக்குள்ளே ஒரு ரெக்கார்டு இருக்கும்ல, அதை வச்சு தான் போட முடியும். ஏன்னா ஏங்க பார்த்துட்டாங்க, திருப்பியுமே ஒரு மாதிரி சத்தம் வருதுங்க, பின்னாடியே துரத்தின்னு வரால. இந்த வீடை இன்னைக்கு 4 ரவுண்டு ஒன்று அடியை வச்சு பாரு, இன்னைக்கு துரத்த வைக்கிறோம். பின்னாடியே வா, அப்படியே பின்னாடியே வா. ஐயோ இன்னும் முன்னாடி வந்து நின்று கொண்டா. அடே பாவி, என்னடி பொசுகுன்னு அடிச்சு சாவடிச்சிட்ட உலகாரி. ஐயோ என்ன பிளாக் ஸ்க்ரீனு. டே 2 இதில் வந்துட்டு டே 5 வரைக்கும் இருக்கு ஐஸ். ஏன்னா இந்த கேமில் விளாண்டு தானே நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன், அதனால் எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகேங்களா. இது பார்ட் 2 வேணுமான்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க முக்கியமாக. அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்றதுனேன் ப்ரோ. எனக்கு சத்தியமாக விளாட்றதுக்கு ஸ்குவாட் இல்லை கைஸ். ஃப்ரீ ஃபயரில் யாரும் 3 பேர் ஓகேங்களா. 3 பேரில் 2 பேர் ப்ளீஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட யுஐடி கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணிட்டு ரிக்வஸ்ட் சென்ட் அப்படின்னு போட்டு என்னோட ஐடி அந்த யுஐடி சொல்லிட்டு என்னோட அந்த நேமும் சொல்லிடுறேன் ஓகேங்களா. நீங்கள் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நாங்கள் விளாட்லாம் ஓகேங்களா. இந்த சீசன் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் அடிக்கலான்ட்டு ஒரு பிளானு. ஆனால் அதுவும் உங்களை வச்சு தான் அடிக்க போகிறேன் ஓகேங்களா. ஐயா இங்கே இருக்காங்க, நான் அங்கே தான் ஏதோ புதுசாக ஒரு வெளி இருக்குது போகலான்னு பார்த்தா அங்கேயே துரத்தின்னு வந்துட்டாலே. கிளவி பின்னாடி வராத உனக்கு போட்டு தள்ளிடுவேன். ஐயோ பயமாக இருக்கே. அச்சோ பின்னாடி வேறு இன்னும் வர முடியாது, அது கேட்குது. இப்போ ரவுண்ட் அடிக்க வைக்கிறேன் வாடி உனியா. இன்னாச்சும் ஒர்க்காக தான் மாட்டுவேன், வா உனக்கு நோகாமல் விட்டுவாங்க. இந்த வீடியோவை பொண்ணுங்க கிண்ணுங்க பார்த்தா நோட்டு வாங்கிட்டுவாங்கன்னு சொல்கிறியே, திட்டமாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீடியோ பசங்க மட்டும்தான் பார்ப்பாங்கன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அதில் யூடியூப் செக்ஷனில் அதில் போய் பார்த்தேன், அதில் மேல்ஸ் அப்படின்னு மட்டும்தான் போட்டுருந்துச்சு ஓகேங்களா. எல்லாரும் பொண்ணுங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. பேட் வேர்ட்ஸ்லாம் கிடையாது, அது வந்துட்டு சும்மா சொல்கிறது என்ஜாய்மெண்ட்டுக்காக ஓகேங்களா. திருப்பி சாப்பிடுச்சிட்டா கட்டங்காரம் கூட இந்தளவுக்கு துரத்த மாட்டேன். சரி இந்தளவுக்கு துரத்துது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கிளவி இன்றைக்கி போட்டு தண்ணிடுறேன், கவலையே பட வேணாம் ஓகேங்களா. அது இல்லாமல் டே 3 எனக்கு டே இன்னும் 2 நாள் இருக்குது அவ்வளோதான். இதில் அப்புறமா செது போயிடுவேனா, அவ்வளோதான் முடிஞ்சா. எப்படி கொல்ல போகிறான்னு வேற தெரில. வீட்டை விட்டு வெளியே போவோமா வேணாமா, அடிச்சு கிடிச்சு கொண்டுருவாளோ. அதை வராடா. ஐயோ இன்னும் அப்படியே கதவை திறந்த உடனே முன்னாடியே ஓடி வரா. நல்லது. ஏன் பாத்தியா மச்சது கீழே போய் படுத்துட்டேன் பாத்தியா இல்லையா. இது கீழே படுத்திருக்கேன் முடிஞ்ச ஏய் அட பாவி, இன்னும் பொசுகுன்னு போட்டுட்டா. ஐயோ ஏங்க இதில் எனக்கு இன்னொன்று சொல்லுங்கள். இந்த கேம் விளாண்டுருந்தீங்கன்னா அங்கே போய் கீழே போய் ஒளிஞ்சாலுமா வந்து கண்டுபிடிச்ச நம்மளை கொள்ளுவா. இன்னும் இது தெரியலையே, பின்ன எதுக்கு அது கொடுத்தாங்க. என்ன ரத்தம் கித்தாலும் அங்கே தெரியுது, போட்டு தொட்டாலோ. டே 4 டே 5 ஐயோ அதே பார்க்கல. சரி விடுங்க கைஸ். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இது முக்கியமாக இது வந்துட்டு ஃபஸ்ட் வீடியோ, இன்றைக்கி சனிக்கிழமை ஃபஸ்ட் வீடியோ. நான் வந்துட்டு 2வது வீடியோ வேணுமான்ட்டு கேளுங்க ஓகேங்களா. இது போடாட்டியுமே நான் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் கேம் ரெக்கார்ட் இருக்குது எடுத்து வச்சுட்டேன் ஓகேங்களா. அதை போட்டுறேன். இல்லாட்டி ஒரு மேட்ச் இப்போ போய் ஒரு மேட்ச்சை போட்டு அதில் ஒரு பாய் அடித்து அதை தூக்கி போட்டு விட்டுறேன். கேம் ரெக்கார்டு ஓகேங்களா. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் போட முடியாது கைஸ். ஏன்னா இந்த கேமுக்கே லேக் அடிக்குது. இருங்க வர மாதிரியே சத்தம் கேட்குது. வருவாளோ வந்தீங்கன்ற போகிறா. வராங்க. என்னங்க அது, கதவை திறந்தா உள்ளே வரல.
தப்பிச்சுட்டேன். அப்பா சாமி! உசுர் போய் உசுர் வருது. இவகிட்ட தப்பிக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே கடவுளே! அந்த என்னை படித்த பிரம்மனுக்கு தான் தெரியும். நீ பிரம்மனை படித்தா எங்கள் அம்மா கடை தான் படித்தேன். ஐயையோ! அப்போ வேறு திட்டுறதே வீடியோ பார்த்தா திட்டுவாரே. வீடியோலாம் பார்க்க மாட்டாரு கைஸ். ஏன்னா அவங்ககிட்ட டச் ஃபோன்லாம் இல்லை. ஓகேங்களா? அதனால் கவலைப்பட வேணாம். இது கிரிஞ்சு மாதிரி தரலாம். எனக்கு என்னவோ தெரியல. இந்த வீடியோ பேசுகிற ஒரு 10 நிமிஷம் நான் ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து திருப்பி எனக்கு ஏகப்பட்ட டென்ஷன். ஓகேங்களா? ஆனால் இந்த வீடியோ பேசும்போது மட்டும் எனக்கு சிரிச்சிட்டு இருக்கிறது நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு சிரிக்கிறீங்கன்னா ஒரு ஸ்மைல் இமேஜை போட்டுருங்க. ஓகேங்களா? எனக்கு கமெண்டிங் பண்ணுங்க கைஸ். என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட யுஐடியை கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு இந்த ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு நாங்கள் ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? நைட்டு ப்ளே பண்ணிட்டு கண்டென்ட் எடுத்துகிட்டு நாங்கள் போய் தூங்கலாம். ஓகேங்களா? அதனால் எல்லாருமே முக்கியமான விஷயம் கமெண்ட் பண்ணணும். யாருமே கமெண்ட் பண்ண முடியாதீங்க பாவீங்களே. 250 வியூஸ் பண்ணால் 250 பேர் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணணும் தானே. ஏமாத்துறீங்களா? ஒரு சின்ன பையனை போட்டு தலை பார்க்குறீங்க. விட மாட்டேன். மொத்த பேரையும் விட மாட்டேன். இன்றைக்கி பாம்பு வச்சு அடித்து கொல்லாமல் விட மாட்டேன். உங்களுக்கு இது கிரிஞ்சு மாதிரி தரலாம். ஆனால் எனக்கு ஜாலியாக இருக்குது கைஸ். ஏன்னா எதையோ துரத்துறாங்க. ஐயோ இதுக்குள்ளே வந்துடுவாருங்க. கேம் பேக்குள்ளே வரோம். அப்புறம் பேசுவோம். ஐயோ துரத்துறாள். திருப்பி போய் ஒளிஞ்சா பிடிச்சிருவாளோ. ஒளி இப்போ வந்து கண்டுபிடிறி பார்ப்போம். ஒன் டைம் தான் ஏதோ மிஸ் ஆகி கண்டுபிடிச்சி நம்மளுக்கு கொண்டுட்டா. இந்த டைம் முடிஞ்சால் கண்டுபிடி. இன்னும் அந்த வேகத்தில் பின்னாடி போகிறா. ஓ இந்த ரூமில் இல்லைன்னு போயிட்டாப்புல. ஏய் கிளவி உன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்டி. எப்படி இவ்வளோ கொள்வது? அதான் அங்கே ஒரு பானை இருக்கே, அதை தூக்கி மாட்டே வச்சுருவோமா? ரியல் லைஃப்பில் அதுவோ பார்த்துட்டாங்க. இப்போ ஒளிஞ்சிட்டேன். முடிஞ்சால் கண்டுபிடுறி. இப்போ வாடி. என்ன ட்ராப்பை போட்டு விட்டு வந்து பிடிச்சிட்டாங்க. ஏங்க இதெல்லாம் போங்காட்டம் இல்லையா? ஏங்க இதெல்லாம் ஏமாத்து வேலைங்க. இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அவள் ட்ராப்பை போட்டு விட்டானா போகணும் தானே. என்ன ஒரு ஏமாத்து வேலை. டே ஃபைக்கி இன்னைக்கு என்ன பண்ணுறது? என்னங்க 4 நிமிஷம் 5 நிமிஷம் கூட ஆகல. ஏங்க கஷ்டப்பட்டு இந்த கேமில் விளாண்டுருக்கேன். டே 5 வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் கொலை கேஸில் உள்ள தெரியும். நீங்கள் இப்போ பாருங்க, உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது இல்லையா? நான் அதனால் வீடியோ இது வந்துட்டு 15 நிமிஷம் வீடியோ. ஆனால் இது 9-10 நிமிஷத்துக்குள்ளே வரணுன்ட்டு சில பல விஷயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டேன். அது இல்லாமல் சில விஷயத்தை ஓட்டி விட்றாங்கங்களா. அதை அப்படியே பாருங்கள். இங்கே இன்னும் இருக்குங்க, கீழே இன்னும் இருக்குங்க. அதை பார்க்கலங்க. நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தான் பார்க்குறேன். கீழே இன்னும் இருக்குது. கட்டிங் பிளேயர் மாடல் என்னவோ அது ஸ்பேனரா என்னது எங்கே பார்த்துட்டாப்புலங்க. இல்லை நான் தாங்க இந்த வீடியோ ஸ்பீட் பண்ணி விட்டு பயந்துட்டேங்க. இங்கே கீழே போகும்போது தானே எங்களை அடித்தான்னு கீழே போய் பார்க்கலான்னு கீழே போனால் இங்கே ரூமாக கட்டி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் ரிமோட்டு. இந்த ரிமோட் வச்சோன்னு எந்த டிவி வருமா? இல்லை என்ன ஐ நீட் டு கெட் க்ளோஸரா அப்படின்னா அது க்ளோஸாக போய் மோஸ்ட்லி அவள் பக்கத்தில் போயிட்டு அமுத்துனா அவள் சுற்று போயிடுவாளோ என்னன்னே தெரியலையே. இது முக்கியமாக இதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருப்பீங்களானே தெரில. பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் முக்கியமான விஷயம் இன்றைக்கி 2வது வீடியோ வரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வருமா என்னத்தையோ தள்ளி விட்டாங்க இந்த இடத்துல. அதெல்லாம் காட்ட முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 15 நிமிஷத்துக்கு போர் அடிக்கும் இல்லையா? அதனால் சும்மா ஜாலியாக வாய்ஸ் கொடுத்துட்டு பேசலாம் தான் வந்தது. நாங்கள் குட்டுன்னு அவ்வளோ துரத்துனாங்க இந்த இடத்துல. சிக்கலையா சிறுவண்டு சிறுத்தை சிக்காதுல அப்படின்ற மாதிரி ஓடி போயிட்டு அந்த டேபிளுக்கு கீழே தானே ஒளிஞ்சால் தானே கண்டுபிடிக்கிறேன். முடிஞ்சால் இப்போ கண்டுபிடின்னு இங்கே உட்காந்துட்டு அப்படியே லைட்டாக எந்திரிச்சு போய் வெளியே பார்த்தேன். காண வரல. பின்னாடி துரத்துல போலன்ட்டு இப்படி வந்தேங்க. இப்படி வந்துட்டு இங்கே திறந்து பார்த்தா ஒன்றுமே இல்லாதது எதுக்கடா வச்சுருக்கீங்க? நானும் ஒரு கேம் விளாண்டு பார்த்தேன். அதுலேயும் இந்த மாதிரி தான் எங்கே பார்த்துருக்கேன். திருப்பி ஐயோ துரத்துறாளே, ஐயோ கடவுளே விட்டுறாமா தாயே. ஏங்க அங்கிட்டவும் இங்கே வந்தா அங்கே வந்தா இங்கே வந்து கிளம்பி உன்னை போட்டு தரலாம் பண்ண மாட்டேன். இப்படி வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இப்படி வந்தேன். இங்கே வந்துட்டு ஐயோ இப்போ கிட்டப்பட்டு படுற பாட்டு இருக்கே ராமா அந்த மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட்லி பின்னாடி ட்ராக்கர் ஈக்கர் ஒட்டி வச்சிட்டாளா? இப்போ இந்த வீடை 2 ரவுண்ட் அடிக்க வச்சிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த கொலகேரியா ஐயோ முன்னாடி போய் மாட்டேன்டா போட்டு தள்ளிட்டா. அசிங்கமாக போகுது குமாரே. இவ்வளோ ஒர்க்காக கூட அடிக்க முடியலையே. எப்படி அடிக்கிறதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் டே 6 வருமோ? என்ன இருக்குங்க முன்னாடி கிளம்பி நிற்கிறாங்க பக்கத்தில். மோஸ்ட்லி நம்ம பேரனா ஏற்றுட்டாலோ இல்லையே. அங்கே என்னமோ இது என்னடா புதுவிதமாக இருக்குது. இங்கே எல்லாம் வரவே இல்லையாடா நான். என்னது இது? என்ன இடம்? என்ன கிளம்பி நிற்கிறா? என்னங்க சிரிக்கிறா? பொக்கவாய் போட்டு தள்ளாம விட மாட்டேன் நீ. ஞாபகம் வச்சுக்கோ. என்ன கையை தூக்குறா சட்டு? என்ன பொசுக்கிறா அடிச்சிட்டா? போச்சா? கேம் ஓவரா? தலை நீ போட்டு தள்ளிட்டாங்க தலை. சரி ஓகே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. பார்ட் 2 வேணுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே.